Hi family, focus. Follow one course until successful. With this motto, இந்த சீரீஸில் குரூப் 1 மெயின்ஸ்க்கான மேக்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. நோட்ஸ் எடுங்க, மேக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருங்க until you master it. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண உங்களுக்கு ஒரு moral support and பெஸ்ட் கோச்சிங் வேணும்னா ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா send வாட்ஸ்அப் மெசேஜ் to number 9600819370. All the best. உன்னையே உன்னால் அடக்கி ஆள முடியாவிட்டால் ஒருபொழுதும் முன்னால் மற்றவர்களை அடக்கி ஆள முடியாது. இது வந்து அடக்குமுறை பற்றினது இல்லைங்க, செல்ஃப் கண்ட்ரோல். சரிங்களா? முதல்ல நம்மளே கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போனால் தான் மற்றவங்கள நல்ல பாதைக்கு கொண்டு போக வைக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டாப்பிக்ங்க. சரிங்களா? அதாவது ஒரே வீடியோவில் கிளாஸ் முடிச்சிடலாம். சரிங்களா? இதெல்லாம் எப்படின்னாக்கா நீங்கள் ஒரு தடவை ரீடிங் விட்டிங்கனாலே நீங்கள் வளைய எழுதலாம். அந்தமாரி ஒரு டாபிக் சானிடேஷன், சுகாதாரம், தூய்மை எப்படி நினச்சிக்கோங்க. ஏன்னா டேட்டாஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? இது பாருங்கள். ஸோ இதான் கிளாஸ் 10ங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்கும், தமிழ் மீடியத்துக்கும் இருக்கும். நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தை வச்சுட்டு தமிழ் இது எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. சரிங்களா? ஒரு சின்ன லாஜிக் தான். நான் சொல்கிற கான்செப்டை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். Generally, sanitation refers to the provision of facilities and services for the safe disposal of human urine and feces. பொதுவாக சுகாதாரம் என்பது மனிதர் சிறுநீர் மற்றும் மலம் பாதுகாப்பாக அகற்றுவதற்கான வசதிகள் மற்றும் சேவைகளை வழங்குவதை குறிக்கிறது. சரிங்களா? Inadequate sanitation is a major cause of disease worldwide, and improving sanitation is known to have a significant beneficial impact on health both in households and across communities. போதிய சுகாதாரம் என்பது உலகெங்கிலும் உள்ள நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். சுகாதாரம் என்பது ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க நன்மை பயக்கும் என்று அறியப்படுகிறது. வீடுகள் மற்றும் குறுக்கே சமூகங்கள், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி சுகாதாரம் இல்லைனாக்க நம்மளால் அதாவது சுகாதாரம் ரொம்ப முக்கியமானது. சுகாதாரம் இல்லை, தூய்மையாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக நிறைய வைரஸ் அட்டாக் பண்ணும், நிறைய நோய்கள் வரும். சரிங்களா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனோட மலத்தையும் சிறுநீர் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக பர்ஃபெக்டாக ஒரு ப்ராசஸாக பண்ணுறதுக்கு தான் இந்த சுகாதாரம் வந்து ரொம்ப மெயினாக இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதேமாரி இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குப்பைகள் கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான இந்த டிஸ்போசல் மெத்தட்ஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? The word sanitation also refers to the maintenance of hygienic conditions through services such as garbage collection and waste water disposal. அதாங்க, அது குப்பையை கரெக்டாக அழுட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து எப்படி கரெக்டாக போய்ட்டு டிஸ்போஸ்னாக்கா எப்படி அதை அகற்றுறது. சரிங்களா? அதாவது மனுஷங்களை வாழ்கிற இடத்துல இந்தமாரி தேவையில்லாத தண்ணியாலோ இல்லை சாக்கடைங்களாலோ இல்லைனாக்கா அங்கே இருக்க குப்பைங்களாலோ நோய் வந்துடக்கூடாது. சரிங்களா? அதாவது நல்லா வாழ்கிற உயிரை நாமளுக்கு எடுத்து விட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன வழிகள் இருக்குது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். Hygienic sanitation facilities are crucial for public health. Since 1990, the number of improved of people gaining access sanitation has risen from 54% to 68%, but some 2.4 billion people still do not have toilets or covered latrines. அதை என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னதான் நம்ம சானிடேஷன், அதாவது இந்த தூய்மையை பற்றி பேசுகிறப்ப 1990க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இம்ப்ரூவ் ஆகிடுக்காங்க. சரிங்களா? அது தூய்மை சம்மந்தப்பட்டதை அதிகமாக்கியிருக்காங்க. எப்படின்னாக்கா 54%லேருந்து 68% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னமும் 2.4 பில்லியன் மக்கள், சரிங்களா, இன்னமும் டாய்லெட் வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த லேட்ரின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு 10-15 டாய்லெட் கவர் பண்ண மாதிரி ஒரே இடத்துல இருக்கும். ஓகேங்களா? கவர் பண்ண பிளேஸில். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோ காட்டிருப்பேன் லேட்ரின் அப்படி இருக்குன்ட்டு. ஸோ அது கூட இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுமாரி கதை தாங்க இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. In 2010, the United Nations General Assembly recognized access to safe and clean drinking water and sanitation as a human right and called for international efforts to help countries to provide safe, clean, accessible and affordable drinking water and sanitation. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 2010 யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஜென்ரல் அசம்பிளி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதாவது சேஃப் அண்ட் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கொடுக்கணும் மக்களுக்கு. அது இல்லாமல் இந்த சுகாதாரன்றது வந்து மனுஷனுடைய அடிப்படை ரைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் எஃபோர்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது வெளிநாட்டு மக்கள், ஓகேங்களா, இல்லை வெளிநாட்டு கவர்மெண்ட்ஸ் நம்ம அதுமாரி வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும், சேஃப்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா. ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த நாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுது, நம்மள்ட்ட நல்ல வெல்த் இருக்குது, நல்ல காசு பணம் இருக்குது, நம்மள்ட்ட காசு இருந்தாக்க அவங்களுக்கு கொடுத்தோன்னாக்க அவங்களுக்கு டாய்லெட் கட்டிப்பாங்களா? ஸோ அதுமாரி வெளிநாட்டிலேருந்து சப்போர்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் இங்கே பண்ணிருக்குறாங்க.
டிஸ்பைட் ப்ராக்ரஸ் என்னதான் ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்தாலும் 2015 மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் டார்கெட் டு half the proportion without access to improved sanitation facilities was missed by almost 700 million people. அதாவது என்னதான் இவங்க வந்து கரெக்டான ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் 2015 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வச்ச டார்கெட்டில் கரெக்டாக பண்ண முடியல. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஏன்னா அதிகப்படியாக மக்கள் இருக்கிற பட்சத்தில் அது கரெக்டான டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்க முடியல. ஓகேங்களா, அது லேண்டு கம்மி, மக்கள் அதிகம். யோசிச்சு பாருங்கள், அப்படியே லேண்டு அதிகமாகவே இருந்தாலும் சில இடத்துல அந்த இடத்துல கட்டத்துக்கான வசதி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான மக்களாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 700 மில்லியன் பீப்புளுக்கு இன்னும் அதுமாரி விஷயங்கள் வந்து கிடைக்கல. தூய்மை அது சானிடேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சானிடேஷன் இஸ் நாட் ஏ நியூ கான்செப்ட் இன் இந்தியா. அதாவது தூய்மைன்றது வந்து ஒரு புது கான்செப்ட்லாம் கிடையாதுங்க இந்தியாவில். சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் அட்டாச்ட் டு கிளீன்லினஸ் அண்டு ரிசல்டன்ட்லி 3 evolved systems of sanitation and drainage. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சானிடேஷன் தூய்மைப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த காலத்தில் அதாவது நம்ம பழைய காலத்துக்கு ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் அது மாதிரி இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா, The Indus Valley Civilization is an example. Also the chapter on administration pronounced by Chanakya. அதில் நம்மளுக்கே தெரியும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு டாப்பிக்கே போட்டிருக்கோம். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, அதாவது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு நாகரிகமாக வாழ்ந்துருப்பாங்க. அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அந்த குளிக்கிற இடம் எவ்வளோ அருமையாக வச்சுருப்பாங்க தெரியுமா. அதாவது அந்த டைமில், அதாவது இந்தமாரி ஃபெசிலிட்டிஸே இல்லாத டைமில் அவங்க அவ்வளோ இது க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்மள்ட்ட இப்போ எல்லா டெக்னாலஜி இருக்கும், எல்லாமே இருந்தும் பணம் காசு கோடிங்களாக கொட்டி கிடக்குது நிறைய பேர்ட்டு. ஆனாலும் ஏன் இது வந்து பண்ண முடியல அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, The chapter on administration pronounced by Chanakya in the Arthashastra during the 4th century BC contains details on maintaining hygiene and cleanliness. அதேமாரி அந்த அர்த்தசாஸ்திராவில் வந்து எப்படி வந்து ஹைஜீனாக இருக்கணும், எப்படி வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும், எப்படி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியா cannot achieve real development in majority of its people live in unhealthy. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் அந்த டெவலப்மெண்ட்டை உண்மையான வளர்ச்சி வந்து நம்ம கொண்டு போகல. இன்னுமே நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டுட்டு இந்தமாரி கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, உசுரை கையில் பிடிச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் அன்க்ளீன் சரௌண்டிங்ஸ் டியூ டு லேக் ஆஃப் ஆக்சஸ் டு சேஃப் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அதாவது நமக்கே தெரியுங்க, நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் கூட அந்த கரெக்டான நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்காம இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லிட்டுருக்காங்க. திரும்ப அதே பாயிண்ட்ஸாக வராமல் இருக்கும். ஓகேங்களா, poor water and sanitation facilities have many other serious repercussions. ஓகேங்களா, a direct link exists between water, sanitation and health and nutrition and human well-being. அதாவது கெட்ட தண்ணியாக இருக்கட்டும், இல்லைனாக்கா இந்த சானிடேஷன், அதாவது தூய்மைக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா, இன்னும் நிறைய ப்ராப்ளம் வந்து கொண்டு கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இது வந்து டைரக்ட் லிங்க் எக்ஸிஸ்ட் பிட்வீன், அதாவது தண்ணிக்கும் தூய்மைக்கும் நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கும் நம்மளுடைய கலோரிஸ் ஒரு நாளைக்கு இவ்வளோ நியூட்ரிஷன் கிடைக்கணுன்றதாக இருக்கட்டும், இல்லை மனுஷனுடைய நல்ல வாழ்வு முறைக்காக இருக்கட்டும். சரிங்களா, இது எல்லாமே ஒரே லிங்காக இருக்கும். அதனால் சின்ன விஷயம் கூட வந்து பாதிக்கும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கன்சம்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர், இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்கிரிட்டா, லேக் ஆஃப் பர்சனல் அண்ட் ஃபுட் ஹைஜீன் அண்ட் இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் solid and liquid waste have been major causes of many diseases in India. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது கெட்டுப்போன தண்ணியை குடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மனுஷனோட கழிவுகளும் சரியாக வந்து டிஸ்போஸ் பண்ணாமல் இருக்கட்டும், இல்லைனாக்கா பணக்காரங்க இடத்த மட்டும் நல்லா க்ளீனாக வச்சுட்டு ஏழைகள் இடத்துல போய்ட்டு எல்லா குப்பைகளையும் எல்லா வேஸ்ட்டையும் போடுறதா இருக்கட்டும். சரிங்களா, இல்லைனாக்கா அதாவது பர்சனல் ஹைஜீன் இல்லாமல் இருக்கட்டும். ஓகேங்களா, அப்புறம் இந்த சாலிட் வேஸ்ட்டு லிக்விட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜென்ரலாக அது வந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்து வரும். ஓகேங்களா, அதுமாரி இருக்கும். ஸோ அதுமாரி இது எல்லாமே வந்து பெரிய ஒரு நோய்கள் வந்து உண்டாக்குறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் அரவுண்ட் 30 million people suffer from water related illness. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1 மில்லியனா 10 லட்சம் பேருங்க, 30 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட நோய்வாய்ப்பட்டிருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க. சில்ட்ரன் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் அண்ட் உமன் ஆர் த ஒர்ஸ்ட் அஃபெக்டட். அதாவது சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு யார் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளும் பெண்களும் தான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி சில்ட்ரன் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் ட்ராப் அவுட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் ஆர் டினைடு தேர் ரைட் டு எஜுகேஷன் பிகாஸ் தே ஆர் பிஸி ஃபெச்சிங் வாட்டர் ஆர் டிட்டர்டு பை தி லேக் ஆஃப் செப்பரேட் அண்ட் டீசென்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன் ஸ்கூல்ஸ். இது
இது வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னென்னா இன்றைக்கி வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்கூலில் வந்து கரெக்டாக டாய்லெட் இல்லைனா என்ன ஆகும் அவங்க நிலமை. பசங்கன்னா எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடுறாங்க, பட் கேர்ள்ஸ் எவ்வளோ கஷ்டம் சரிங்களா. ஸோ அதனாலே அவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்காமல் இருக்கிறாங்க. இதனால் அதாவது நம்ம சொல்கிறோம் அந்த பாப்புலேஷன் எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோலில் சரி பண்ணணும், மக்கள் தொகை கண்ட்ரோல் பண்ணாக்க பெண்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கணுன்றோம். பட் பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அடிப்படை என்ன தேவைப்படுதாங்க? சானிடேஷன் தேவைப்படுது, அவங்களுக்கு தூய்மையாக இருந்தால் இருக்கணும், அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது. யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு டீசெண்டானது இது இல்லை, அதனால தான் பெண்கள் வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. Women often suffer from lack of privacy, harassment and need to walk large distances to find a suitable place for defecation in the absence of household appropriate facilities. அதாவது இன்னமும் சில கிராமங்களில் இருக்கட்டும், சில இடங்களே வச்சுக்கோங்களேன், ஏதோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு பெண்ணை அதாவது இந்தமாரி ஃபெசிலிட்டிஸ்க்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் தனியாக காட்டுக்குள்ளே நடந்து போவாங்க, இல்லை அந்தமாரி கொஞ்சம் அந்தமாரி இடத்துக்கு நடந்து போகும்போது அந்த இடத்துல அந்த பெண்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, சின்ன குழந்தைகளை கடத்திட்டு போய் அதுமாரி தப்பு பண்ணுறது, இன்னும் அவங்களுக்கு ப்ரைவசி கிடையாது, நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது, அது எல்லாமே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தூரம் நடந்து போகிற நிலமை வரும். அதாவது நிறைய பொட்டைக்காடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ரொம்ப இடத்துக்கு செடி கொடி எதுவுமே இருக்காது, செடி கொடி எங்கேயே கிடக்கும், அப்போ அவங்க ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கை இதிலே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் போயிடும். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. Poor farmers and wage earners, neighborhood toilet are less productive due to illness and national economic suffer. அதாவது ஏழை விவசாயிகளாக இருக்கட்டும், இல்லை தினக்கூலியிலேருந்து ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களால எப்படி டாய்லெட் கட்ட முடியும்? அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்கேஸ் டாய்லெட் இல்லாததால் அவங்களுக்கு வந்து அதில் அந்த சானிடேஷன் தூய்மைகள் இல்லாததால் இன்னும் உடம்பு செல்லாம் போய்ட்டு, அது உடம்பு செல்லாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதாவது இன்றைக்கி ஒரு நாள் படுத்தா அன்றைக்கி சாப்பாடு கிடையாது அவங்களுக்கு, அதே ஒரு வாரம் படுத்திட்டா என்ன ஆகும்? இதே ஒரு மாதம் படுத்திட்டா அந்த குடும்பமே கஷ்டப்படும். சில இடத்துலலாம் நீங்கள் நியூஸ் கேட்டிருப்பீங்க, ஒரு பெண் வந்து மாதத்துக்கே 1000 ரூபா வச்சு அந்த குடும்பத்தை ரன் பண்ணலாம், அவங்க அப்பா வந்து 10 படிக்க கிடப்பாரான். யோசிச்சு பாருங்கள், அதுதான் லைஃபு. சில பேரோட வாழ்க்கையில் நம்ம கேட்டோன்னா என்னடா அது வாழ்க்கை, நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிது, நம்ம இன்னும் சோம்பேறித்தனம் வீட்டில் உட்காந்துருக்கோன்னு தோணும், நம்ம ஏன் படிக்காமல் இருக்கோம்னு தோணும். ஓகேங்களா, இதை தான் சொல்கிறோம் நேஷனல் எக்கனாமிக் சஃபர். அதனால் நம்மளுடைய இந்திய பொருளாதாரமே மிகப்பெரிய அடி வாங்குதுன்றாங்க. சின்ன சின்ன விஷயம் நம்ம கவர்மெண்ட் எதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்? கவர்மெண்ட் மட்டுமா, நம்ம மக்கள் எல்லாருமே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், வித்தவுட் சேஃப் வாட்டர் அண்ட் சானிடேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் இம்பாசிபிள். அதாவது நல்ல குடிநீர் இல்லாமல், நல்ல தூய்மை இல்லாமல், இல்லை ஒரு கரெக்டான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் நம்மளுடைய பொருளாதாரத்தை கரெக்டான வளர்ச்சி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா WHO, த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரிங்களா. உலக சுகாதார மையம் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, அண்டு யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன் ஃபண்ட் ஓகேங்களா, யூனிசெஃப், இவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள் சைல்டுக்காக நிறைய வந்து ஃபண்டு அதாவது ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு ஆட்ஸ்லாம் கூட வரும், பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. எஸ்டிமேட் தட் தேர் ஆர் more than 620 million people practicing open defecation in the country. கிட்டத்தட்ட இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 620 மில்லியன் சரிங்களா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் நம்ம நாட்டில் கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறாங்கங்க. யோசிச்சு பாருங்கள். Over 50% of the population, moreover, the latest census data reveals that the percentage of households having access to television and telephones in rural India exceeds the percentage of households with access to toilet facilities. அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை தாண்டி ஓகேங்களா, டெலிஃபோன் இருக்குதான், டிவி இருக்குதான். அதாவது டிவி ஃப்ரீயாக கொடுக்குறதோ இல்லை டெலிஃபோனை ஃப்ரீயாக கொடுக்குறதோ, அதாவது ஃபோனு ஃப்ரீயாக கொடுக்குறதோ அதெல்லாம் இல்லை. நம்ம அடிப்படை தேவையானது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தான் முக்கியம், அதுதான் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் அந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். நாம் எந்த கட்சியை பற்றியும் பேசுகிறீங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஸ்கீம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்கூடாது ஓகேவா. அடுத்து பாருங்கள், அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் 2011, 53.1%, அதாவது 63.6% in 2001 of the households in India do not have a toilet. அதாவது இத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட்டே இல்லையா. வித் த பர்சன்டேஜ் பீயிங் as அந்த ஒன் கிடையாதுங்க, பீயிங் as high as 69.3%, அதாவது 78.1% in 2001 ஓகேங்களா. இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் 18.6%, அதாவது 26.3% in 2001. அதாவது 2 டேட்டா கொடுத்துருக்கோங்க, நல்லா கவனிங்க. வெளியில் அந்த 53, 69, 18 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ். ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே 2001 சென்சஸ். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுன்றதுக்கு அப்படி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. வித்தின் இந்தியா அமாங்ஸ் தி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், ஜார்க்கண்ட் டாப்ஸ் த லிஸ்ட் வித் அஸ் ஹை as 77% ஆஃப் ஹோம்ஸ் ஹேவிங் நோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். ஜார்க்கண்டில் 77% வீடுகளில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸே இல்லையா. while the figure is 76.6% ஃபார் ஒரிசா அண்ட் 75.8% பீகார்.
பாருங்கள், ஒரிசாவில் 76.6% வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லையா, 75.8% பீகாரில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லையா. இந்த டேட்டாஸ்லாம் நோட் பண்ணிக்கணும், கண்டிப்பாக நான் எக்ஸாமில் பார்ப்போம். ஓகேங்களா. In addition to more than half of Indian homes having no toilets within their premises, access to water supply and drainage facilities is also another serious problem. For example, 2/3 of Indian homes have no drinking water facility from a treated tap source. அது என்ன சொல்லிருக்காங்கன்னாக்க, இன்னொரு ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, அதாவது நம்ம நாட்டில் மோர் தென் ஹாஃப் ஆஃப் இந்தியன் ஹோம்ஸ், ஓகேங்களா, அதாவது கிட்டத்தட்ட பாதி மக்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லையா. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கிட்டக்க இருக்கிற இடத்துல இல்லை ஃபஸ்ட்டு, அடுத்தது அவங்களுக்கு கிட்டக்க இடத்துல மூலம் குடிக்கிற தண்ணியே கிடையாது, இல்லை அந்த வாட்டர் சப்ளையே இல்லையா, அதுக்கப்புறம் அங்கே எந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அப்படின்றப்ப இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, அப்புறம் எங்கே இன்னொருத்துக்கு தண்ணி அப்படின்ற மாதிரி பிரச்சனை வருது தெரியுமா. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 3/2 பங்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய மக்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியே இல்லை, ஓகேங்களா, அதுவும் அந்த டேப் சோர்ஸே கிடையாதுன்றாங்க. ஓகேங்களா. 4/5 are devoid of closed drainage connectivity for discharge of waste water. கிட்டத்தட்ட 4/5 வச்சுக்கோங்களேன், 5ல் 4 மடங்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து, அதாவது ட்ரைனேஜ் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. டிவாய்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதை இல்லை அவங்கள்ட்ட. ட்ரைனேஜை க்ளோஸ் பண்ணால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால ஏகப்பட்ட நோய் வரும். சரிங்களா. Only 23.4% people do not have sanitation coverage in Tamil Nadu, while the census data reports that 76.8% people lack sanitation coverage in Tamil Nadu. யோசிச்சு பாருங்கள். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 23.4% people do not have sanitation coverage. அதாவது தமிழ்நாட்டில் தூய்மைக்கான அந்த கவரேஜ் அதை சொல்கிறாங்க தெரியுமா, அதாவது இவ்வளோ கவர் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக, 100ல் 23.4% தான் கவர் ஆகலை. ஓகேங்களா. அதேமாரி சென்சஸ் டேட்டா படி பார்த்தீங்கன்னாக்கா 76.8% பார்த்தீங்கன்னாக்கா இந்த சானிடேஷன் வந்து கவரேஜ் ஆகலை தமிழ்நாட்டில்ன்றாங்க. 2 விஷயம் டேட்டா மாதிரி தான், ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்ட்ரல் ரூரல் சானிடேஷன் ப்ரோக்ராம், சிஆர்எஸ்பி, மத்திய கிராமப்புற சுகாதார திட்டம். ஓகேங்களா. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986ல். இவங்களோட வேலை என்னன்னாக்கா டு ப்ரொவைட் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புறங்களில் வந்துட்டு இந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது தூய்மைக்கான அந்த அடிப்படை இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும். அதாவது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கணும். இட் வாஸ் எ சப்ளை ட்ரிவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் தட் ரிலைட் ஹெவிலி ஆன் ஹை லெவல்ஸ் ஆஃப் சப்சிடிஸ் ஃபார் லேட்ரைன் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இவங்களோட அல்டிமேட் டார்கெட்டே என்னன்னாக்கா, இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அதிகப்படியான ஒரு கட்டுமான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னன்னாக்கா இவங்க வந்து நிறைய காசு கொடுப்பாங்க, நிறைய மானியங்கள் கொடுப்பாங்க டாய்லெட் கட்டுறதுக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணி அது கரெக்டாக நடக்குது இல்லைனா எல்லாமே செக் பண்ணணும். அடுத்து டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின், அதாவது மொத்த சுகாதார பிரச்சாரம். சரிங்களா. டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. எவாலுவேஷன் ஆஃப் சிஆர்எஸ்பி லெட் டு தி ஃபார்முலேஷன் ஆஃப் தி டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின். அதாவது இந்த சிஆர்எஸ்பின்னு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க டாய்லெட் கட்டுறதுக்குலாம். இப்போ அவங்கள வந்து எவாலுவேட் பண்ணணும்ல, எல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல, அதுக்காக கிரியேட் ஆனது தான் டிஎஸ்சியா, டோட்டல் சானிடேஷன் கேம்பெயினா. ஓகேங்களா. அது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, 1999ல். ஓகேங்களா. டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் இஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் டு என்ஷூர் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் வித் அ ப்ராடர் கோல் ஆஃப் எராடிகேட்டிங் தி ப்ராக்டிஸ் ஆஃப் ஓப்பன் டெஃபிகேஷன். அதே உங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டே என்னன்னாக்கா, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதாவது கிராமப்புறங்களில் அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிலாம் கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோமா, கொடுத்த காசை கரெக்டாக கட்டிட்டாங்களா, இல்லை அது போய் குடிச்சிட்டு இல்லைனாக்கா வேறு ஏதாச்சும் கல்யாணத்துக்கு இல்லை வேறு எதுக்கும் செலவு பண்ணிட்டாங்களா, எல்லாமே பார்ப்பாங்க. மிகப்பெரிய லெவலில் போய் செக் பண்ணிவிட்டு இந்தமாரி, அதாவது திறந்த வழியில் மலங்கழிக்கிறாங்க அந்தமாரி இது இல்லாமல் அது ஃபுல்லாக ஒழிச்சு கட்டுறது உங்களோட அல்டிமேட் டார்கெட்டே. த டிஎஸ்சி ரிஃபார்ம் பிரின்சிபல்ஸ் ஆர் டிமாண்ட் ட்ரிவன் அண்டு கம்யூனிட்டி லெட். அதாவது டிமாண்ட் ட்ரிவன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது எத்தனை மக்கள் இருக்காங்க, எத்தனை பேருக்கு தேவைப்படுது, அது சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ 1000 பேருக்கு எந்த தேவைப்படுதுனாக்க 1000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அதாவது இவங்க பேர் 2000 பேருக்கு கொடுக்க முடியாது. அதான் டிமாண்ட் ட்ரிவன். சரிங்களா. மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிஎஸ்சி, இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இவங்களோட குறிக்கோள்கள் பார்த்தீங்கன்னாக்க பிரிங்கிங் அபவுட் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஜென்ரல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் த ரூரல் ஏரியாஸ். அதாவது ஜென்ரலாக, அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சில வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் கிராமப்புறங்களில். ஓகேங்களா. அது இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சிலரேட்டிங் சானிடேஷன் கவரேஜ் இன் ரூரல் ஏரியாஸ் டு ப்ரொவைட் ஆக்சஸ் டு டாய்லெட்ஸ் டு ஆல் பை 2012. இவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 2012 டாய்லெட் ஃபெசிலிட்டி கிராமப்புறங்களில் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான். மோட்டிவேட்டிங் கம்யூனிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் த்ரூ அவேர்னஸ் கிரியேஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன்.
அதாவது நம்ம பஞ்சாயத்து ராஜ் இருக்காங்கள்ல அவங்கள அந்த குரூப் மக்களாலும் சில கம்யூனிட்டிஸ் இருக்காங்கள்ல அவங்க மூலியமாகவும் அவங்க எல்லாருமே வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணி ஓகே, அது நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து ஓகேங்களா இந்த சானிடேஷனை வந்துட்டு அதாவது தூய்மையை வந்து நிரந்தரமான ஒரு தூய்மையை வந்து கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்குமே நிலையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷத்தில் அந்த இடம் வந்து கொஞ்சம் கச்சராவாக இருந்ததுனாக்கா திரும்ப சரி பண்ணி கொடுக்குறது எல்லாமே ஓகேங்களா. அதுக்கான ஹெல்த் எஜுகேஷன்லாம் கொடுக்குறது ஓகேங்களா. அது சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் கொடுக்குறது, விழிப்புணர்வு அதெல்லாம் கொடுப்பாங்க. In rural areas, providing schools by March 2030 and Anganwadis by March 2030 with sanitation facilities and promote hygiene education and sanitary habits among students. அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த அங்கன்வாடிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடங்கள் 2013 மார்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அடிப்படை வசதிகள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுற ஸ்கூல் வந்து இந்த ஹைஜீன், அதாவது ஹைஜீன் எஜுகேஷனாக இருக்கட்டும், இந்த சானிட்டரி ஹேபிட்ஸ் அதாவது ரொம்ப க்ளீனாக இருக்கணும், அந்த ஹேபிட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பரப்புகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அந்த பழக்கத்தை உருவாக்குறதா இருக்கட்டும், முதல்ல மாணவர்கள்ட்ட போய்ட்டு இந்த வசதிகள் அதாவது இந்த அடிப்படை ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்தி விட்டோம்னாக்க அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்றது தான். அது 5வது பாயிண்ட்டு, என்கரேஜிங் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் அப்ரோப்ரியேட் டெக்னாலஜிஸ் ஃபார் எக்கலாஜிக்கலி சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் சானிடேஷன். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னன்னாக்கா காஸ்ட் எஃபெக்டிவ்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்க, சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட 10,000 நான் உங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்குறேன்றாரு, அதே இன்னொருத்தர் வந்து ஒரு 5,000 கட்டி கொடுக்குறேன்றாருனாக்கா நீங்கள் யார் சூஸ் பண்ணுவீங்க? 10,000 சூஸ் பண்ணுவீங்களா? 5,000 அதுதான் ஓகேங்களா காஸ்ட் எஃபெக்டிவ். எது வந்து இறுக்கி பிடிச்சி கரெக்டாக நல்ல ஒரு எஃபெக்டிவாக பண்ணணும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது எல்லாமே ஓகேங்களா. அதேமாதிரி நல்ல டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எக்கலாஜிக்கல் அதாவது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை எது கெடுத்துடக்கூடாது ஓகேங்களா. அது 6வது, டெவலப்பிங் கம்யூனிட்டி மேனேஜ்டு என்விரான்மெண்டல் சானிடேஷன் சிஸ்டம் சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. அதாவது சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய மெத்தட்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கழிவுகள் வந்து போயிட்டு இப்படி தான் வந்து இது வந்து ஒழிச்சு கட்டணும், இல்லைனாக்கா இது வந்து இப்படி தான் சரி பண்ண முடியுன்றது இருக்கும். அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணுன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ வந்து நிர்மல் கிராம் புரஸ்கார், அதுக்கப்புறம் வந்து நிர்மல் பாரத் அபியான், இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்தது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்ட் அண்ட் அவார்ட் பேஸ்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஃபுல்லி சானிடைஸ்ட் அண்ட் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ கிராம் பஞ்சாயத்ஸ், பிளாக்ஸ், districts and states called Nirmal Gram Puraskar (NGP) in October 2003 and gave away the first awards in 2005 as component of its flagship scheme Total Sanitation Campaign. அதாவது இந்த டிஎஸ்சி இருக்காங்களே, இந்த கேம்பெயினில் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவங்க எல்லாருமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த கிராமங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பஞ்சாயத்துக்குள்ள இந்த பிளாக்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ஸ், இந்த ஸ்டேட்ஸ் யாராக வேணா இருக்கட்டும் ஓகேங்களா. இவங்க நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் என்னன்னாக்கா ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம், அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க ஓகேங்களா. அது யாருக்கு தருவாங்கனாக்கா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக தூய்மையாக இருக்கிற இடக்கும், அடுத்தது இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் அதாவது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும், அதை தெரிஞ்ச வெளில மலங்களிக்க கூடாது அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அக்டோபர் 2003 வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த நிர்மல் கிராம் புரஸ்காரை. ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு அவார்டு எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2005 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நிர்மல் பாரத் அபியான் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் ரீஸ்ட்ரக்சர்ட் ஆஸ் நிர்மல் பாரத் அபியான். அதாவது நம்ம வந்து டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் ஒன்று சொன்னோம் தெரியுமா, அதை தான் வந்துட்டு திரும்ப இன்னொரு பேரில் மாற்றிருக்காங்க, நிர்மல் பாரத் அபியான் சொல்லிட்டு மாற்றிருக்காங்க NBA 2012. இதனுடைய அப்ஜெக்ட், இதனுடைய குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் டு ஆக்சிலரேட் sanitation coverage in the rural areas so as to comprehensively cover the rural community through renewed strategies and a saturation approach. Nirmal Bharat Abhiyan envisages covering the entire community for saturated outcomes with a view to create Nirmal Gram. மொத்த சுகாதார பிரச்சாரம் மறுசீரமைக்கப்பட்டது. நிர்மல் பாரத் அபியான் 2012 பண்ணிருக்காங்க. புதுப்பிக்கப்பட்ட உத்திகள் மற்றும் செறிவூட்டல் அணுகுமுறை மூலம் கிராமப்புற சமூகத்தை விரிவாக கவரும் வகையில் கிராமப்புறங்களில் சுகாதார பாதுகாப்பை துரிதப்படுத்துவதே இதன் நோக்கம். நிர்மல் பாரத் நிமல், சரிங்களா, அது பேர் கட்டாக இருக்கும், கிராமை உருவாக்கும் நோக்கில் நிறைவுற்ற விளைவுகளுக்காக முழு சமூகத்தையும் உள்ளடக்கியதாக அபியான் திட்டமிட்டுள்ளது. அதாவது இவங்களுடைய எதுனாக்கா இந்த இதில் நிர்மல் பாரத் அபியானுடைய அல்டிமேட் டார்கெட் என்னன்னாக்கா
கிராமப்புறங்களில் ஃபுல்லாக, அதாவது அந்த கம்யூனிட்டி இருப்பாங்கள்ல சில பேர், அவங்க எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் அவங்களோட அல்டிமேட் டார்கெட்டாக இருந்திருக்குது. அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நிர்மல் பாரத். சரிங்களா, அதாவது நிர்மல் பாரத்தின் அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாமா? அபியான் ப்ரொவிஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஹோல்ட் லேட்ரைன் ஆஃப் போத் பிலோ பாவர்ட்டி லைன் அண்ட் ஐடென்டிஃபைட் அபவ் பாவர்ட்டி லைன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் வித்தின் ஏ கிராம் பஞ்சாயத்து. அதாவது நம்ம பஞ்சாயத்து கீழே இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பிட்ட பஞ்சாயத்து கீழே இருக்கவங்களுக்கு, ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த லேட்ரைன் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த லேட்ரைன் பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொன்னேன்ல, அதாவது ஒரு 7-8 இது டாய்லெட்ஸ் வந்து சேதாப்பில் இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுமாரி பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா பாவர்ட்டி லைன் இருக்காங்களா, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவங்களும் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. கிராம் பஞ்சாயத்ஸ் வேர் ஆல் habitations have access to water to be taken up, priority may be given. இந்த கிராம் பஞ்சாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது தண்ணி வசதி இருக்குது தெரியுமா? சரிங்களா, அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன், அதாவது பைப்பிங் சிஸ்டம் வந்து இருக்குங்க அவங்களுக்குன்ட்டு. ஓகேங்களா, அவங்க வந்து அந்தந்த பஞ்சாயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு பஞ்சாயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கும். ஓகேங்களா, அந்த குடும்பங்களுக்கு எத்தனை வீடுகள் இருக்குதோ அவங்களுக்கு தேவையான தண்ணிகள் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து இவங்க டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரொவிஷன் ஆஃப் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டு அங்கன்வாடிஸ் அண்ட் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் வித்தின் தீஸ் கிராம் பஞ்சாயத்து. அதேமாரி அந்த அதாவது இந்த பஞ்சாயத்து கீழே குறிப்பிட்ட இடங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்காக இருக்கட்டும், அந்த அங்கன்வாடிஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அந்த தூய்மைக்கான வசதிகளை பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சிலரேட் சானிடேஷன் கவரேஜ் இன் ரூரல் ஏரியாஸ் டு அச்சீவ் தி Mission of Nirmal Bharat by 2022 with all gram panchayats in the country attaining Nirmal status. அதேமாரி இவங்களோட அல்டிமேட் டார்கெட் 2022க்குள்ளே இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற அது சானிடேஷன் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிடும். அதாவது நிர்மல் பாரத் 2022க்குள்ளே யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு விஷயம் அதுதான். அது நிர்மல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க இது பேர். ஓகேங்களா, அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் சானிடேஷன், அதாவது மேம்படுத்துவதுடன் நன்மைகள் சுகாதாரம். அதாவது நம்ம வந்து மேம்படுத்துகிறோம்ல தூய்மையை, அதனால் நம்மளுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்னென்ன அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்ட் சானிடேஷன் எக்ஸ்டெண்ட் வெல் பியாண்ட் ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் டயரியா. முதல்ல இந்த டயரியா நோயிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குது பார்க்கலாமா? ரெடியூசிங் தி ஸ்ப்ரெட் ஆஃப் இன்டெஸ்டினல் வார்ம்ஸ், சிஸ்டோசோமையாசிஸ், பேர் எனக்கும் படிக்க கஷ்டமாக தான் இருக்குது, உங்களுக்கு சில பேர் கஷ்டமாக இருக்குது, மன்னிச்சிருங்க. அண்டு ட்ரக்கோமா, இது வந்து நோய் பேருங்க. சரிங்களா, சிஸ்டோமையாசிஸ் அண்ட் ட்ரக்கோமான்றது நோய் பேர். இன்டெஸ்டினல் வார்ம்ஸ்னாக்கா வயிற்று புழுக்களா அது. ஓகேங்களா, விச் ஆர் நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் தட் காஸ் சஃபரிங் ஃபார் மில்லியன்ஸ். அதாவது லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து இது மூலிமா நிறைய நோய்கள் வருது, அந்த நோய்களை வந்து தடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெடியூசிங் திஸ் செவிரிட்டி அண்ட் இம்பேக்ட் ஆஃப் மால் நியூட்ரிஷன், அதாவது ரொம்ப சிவியராக நோய்படப்படுறாங்களே அதெல்லாம் தடுக்கலாம். அதேமாரி மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுகளை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டிங் டிக்னிட்டி அண்ட் பூஸ்டிங் சேஃப்டி பர்டிகுலர்லி அமாங் உமன் அண்ட் கேர்ள்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து நல்ல டாய்லெட் வந்து சேஃப் டாய்லெட்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகுனாக்கா, பெண்களுக்காக இருக்கட்டும், அதனாக்கா பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு டிக்னிட்டி, அதாவது ஒரு நல்ல நிம்மதியாக போயிட்டு வரலாம், எந்த தொல்லையும் இல்லாமல். சரிங்களா, அதுதான். ப்ரொமோட்டிங் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், கேர்ள்ஸ் இஸ் பர்டிகுலர்லி ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் பூஸ்டட் பை தி ப்ரொவிஷன் ஆஃப் செப்பரேட் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ். அதாவது நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு படத்தில் கூட பார்த்தேன். ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இருக்கக்கூடாது, இன்னொரு சிஸ்டம் ஒன்று வச்சு, அதாவது ஒரு பட்டன் ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பட்டன் அழுத்துறக்க அந்த நாப்கின் வந்து விழுவும். அதாவது எமர்ஜென்சிக்கு அந்த நாப்கின், ஃப்ரீ நாப்கின்ஸ் வந்து வைக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும், புரியுதுங்களா? பெண்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு வருவாங்க. ஓகேங்களா, அட்டெண்டன்ஸாக ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, எஸ். அடுத்தது பொட்டன்ஷியல் ரெக்கவரி ஆஃப் வாட்டர், ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஃபீசல் வேஸ்ட். ஓகேங்களா, அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தண்ணியை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணலான்றாங்க. ஓகேங்களா, அதேமாரி ரெனியூவபிள் எனர்ஜிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்றாங்க. அடுத்தது நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஃபீசல் வேஸ்ட். சரிங்களா, அதாவது நீரின் மீட்பு, அதாவது நீருடைய தூய்மையை வந்து கரெக்டாக நம்ம வந்து திரும்ப மீட்டு கொண்டு வரலாம். புதுப்பிக்கத்தக்கது ஆற்றல், அது இந்த ஆற்றலை வந்து திரும்ப வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா?
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வேஸ்ட்டை வச்சு நிறைய புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க, அதுலேருந்து எனர்ஜி க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஊட்டச்சத்துக்கள் மலத்திலிருந்து கழிவு. சரிங்களா, அதாவது இந்த இந்த ஃபீட்டல் வேஸ்ட் இருக்குல்ல, இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அடுத்த லெவலுக்கு ப்ராசஸ் பண்ணுவேன். அதாவது அதுலேயும் நிறைய யூசஸ் இருக்குன்றாங்க, அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட வச்சு பண்ணிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஸ்வச் பாரத் மிஷன், SBM தமிழே அதாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? த ஸ்வச் பாரத் மிஷன் வாஸ் லான்ச் ஆன் 2 October 2014. 2014 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா, ஃபுல்ஃபில் த விஷன் ஆஃப் எ கிளீனர் இந்தியா பை October 2, 2019 as a tribute to மகாத்மா காந்தி his 150th birth anniversary. அதாவது நம்மளுடைய மகாத்மா காந்தி இருக்காங்களே, அவருடைய 150வது பர்த்டே 2019 அக்டோபர் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இவங்க வந்து இது வந்து பண்ணணும், முழுமையாக பண்ணணுன்றதை உங்களோட அல்டிமேட் டார்கெட்டாக இருந்திருக்கு. சரிங்களா, The Swachh Bharat Mission has both rural and urban components. Urban and Swachh Bharat Mission Gramin 2 விஷயமாக இருந்திருக்குங்க. அதாவது கிராமப்புறங்கள்லையும் பண்ணணும், அதே சமயம் நகர்ப்புறங்களையும் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க இவங்க. சரிங்களா, அதை 2 பேர் வச்சுருப்பாங்க. ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் அப்படி இருக்கும். சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட், ஓகேங்களா, MOUD இஸ் இன் சார்ஜ் ஆஃப் தி ஸ்வச் பாரத் மிஷன். அதாவது இதை யார் கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட். சரிங்களா, அவங்க தான் வந்து கொண்டு போகிறாங்க. நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம். சரிங்களா, அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் அண்ட் த ஓவரால் மிஷன் இஸ் கோஆர்டினேட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ஸ்வச் பொறுப்பில் உள்ளது. பாரத் மிஷன் நகர்ப்புறத்தை இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதேமாதிரி குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராமின்னு சொல்கிறாங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக யார் பண்ணுறதுனாக்கா பணிக்குடி அமைச்சினால் ஒருங்கிணைக்கப்படுகிறது நீர் மற்றும் சுகாதாரம், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுங்க. சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இருக்காங்களா, அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கோஆர்டினேட் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. அதை மட்டும் நெட்டில் போட்டு தமிழில் பார்த்துக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இவங்களுடைய குறிக்கோள்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிலது இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாமா? எலிமினேட் ஓப்பன் டெஃபிகேஷன், அதாவது திறந்த மலம் கழித்தலை ஒழிக்கணும். ஓகேங்களா, கன்வர்ஷன் ஆஃப் இன்சானிட்டரி டாய்லெட்ஸ் டு புவர் ஃப்ளஷ் டாய்லெட்ஸ். சரிங்களா, அதாவது டாய்லெட்ஸ்லேயே இன்னும் அதாவது ஃப்ளஷ் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரு பட்டன் அழுத்துறாங்க, தண்ணி வரல, அந்த அளவுக்கு மாற்றணும் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறாங்க. எராடிகேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அதேமாரி மனுஷன் அதாவது இருக்கிற ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கூட சொல்லலாம், மனுஷனோட மலத்தை மனுஷன் எடுக்கிறது, அதை வந்து மிஷினைஸ்டாக மாற்றணும் அப்படின்றது உங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. ஓகேங்களா, 100% கலெக்ஷன் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராசஸிங் டிஸ்போசல் ரிவ்யூஸ் அண்டு ரீசைக்கிள் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்ட். சரிங்களா, அதாவது 100% பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது மனுஷங்க வந்து இறங்கி வேலை செய்யக்கூடாது. ஓகேங்களா, அதாவது வெளிலேருந்து மிஷினை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இது எல்லாத்தையும் அழகாக இந்த டிஸ்போஸ் வந்து கரெக்டாக ரீயூஸ் பண்ணுற மாதிரி ரீசைக்கிள் பண்ணுற அளவுக்கு இந்த சாலிட் வேஸ்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அது சொல்லிருப்பாங்க இவங்க. டு பிரிங் அபவுட் ஏ பிஹேவியரல் சேஞ்ச் இன் பீப்புள் ரிகார்டிங் ஹெல்த்தி சானிடேஷன் ப்ராக்டிசஸ், அதேமாரி நல்ல பழக்க வழக்கங்களை மக்கள்கிட்ட வந்து கொண்டு வரது. Generate awareness among the citizens and about sanitation and its linkages with public health. அதே மாதிரி மக்கள் மத்தியில் நம்மளுடைய நாட்டு குடிமக்கள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு கொடுத்து, ஓகேங்களா, தூய்மைக்கான இது எல்லாத்தையும் கொடுத்து, இதனால் நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் சொல்லுங்க, நீ பாதிக்கப்போனால் முன்ன சுற்றி 4 பேர் பாதிக்கப்படுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணாத, கொஞ்சம் சுத்தமாக இரு அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா, strengthening of urban local bodies to design, execute and operate systems. ஓகேங்களா, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க. அதாவது இன்னும் நல்லா, அதாவது நகர்ப்புறத்தில் இருக்காங்களே அவங்களுக்கு இன்னும், அதாவது சும்மா இருக்கக்கூடாது, இல்லை இன்னும் நல்லா இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணும். கிராமப்புறத்துலேயே அந்தளவுக்கு நல்லா பண்ணாக்கா அப்போ இன்னும் நகர்ப்புறத்தில் இன்னும் சூப்பராக பண்ணணுன்றதை இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த ஆப்ரேட் சிஸ்டம்ஸாக இருக்கணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதா, டிசைனிங்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா, என்னென்னு எதிர்பார்க்குன்னா இப்போ இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே ஒரே இதை கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கல்ல, அதுமாதிரி தான். ஓகேங்களா, எல்லாமே to create enabling environment for private sector participation in capital expenditure and operation and maintenance cost.
அதேமாரி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ப்ரைவேட் செக்டார்ஸும் உள்ளே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், காசு செலவழிச்சு சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க, சரிங்களா? அதேமாரி வேர்ல்டு ஹெல்த் டே என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் கொடுக்குறீங்க. ஓகேவா? இந்த வீடியோ யாரும் முழுசாக படிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இது கீழே கமெண்ட் கொடுப்பீங்க. நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறேன். இனிமேல் தான் பிளானு. கடைசியாக ஒரு கொஷின் கேட்பேன். இந்த வீடியோ முழுசாக யார் ஃபுல்லாக பார்க்குறாங்களோ அவங்க இது கீழே ஆன்சர் கொடுத்துறீங்க. அதுக்கும் யாராச்சும் ஏமாற்ற பார்க்குறாங்கனாக்கா நடுவில் 2-3 கொஷின் கேட்டுடலான்னு இருக்கிறேன். என்னன்றீங்க? செம்மையாக இருக்கும்ல? பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். Hi family, focus. Follow one course until successful. With this motto, இந்த சீரீஸ்ல குரூப் 1 மெயின்ஸ்க்கான மேக்ஸ் வீடியோஸ் பார்க்க போறீங்க. நோட்ஸ் எடுங்க, மேக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருங்க until you master it. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண உங்களுக்கு ஒரு moral support and பெஸ்ட் கோச்சிங் வேணும்னா, ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா send WhatsApp message to number 9600819370. All the best.